गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरण இப்போ ஃபர்ஸ்ட் சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா குட்டி கப்பால் 1 கப்பு அரிசி அதில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்பு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதை லைட்டாக ஒரு வறுத்துட்டு அதுக்கப்புறமா குக்கரில் விட்டு விசில் விட போகிறோம். இந்த மாதிரி பண்ணினோம் அப்படின்னா சக்கரை பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி வறுத்துட்டு பண்ணும்போது நல்லா குழஞ்சி வெந்து வரும். மைய நல்லா மசிஞ்சிடும். அதே சமயம் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். குக்கரில் வைக்கும்பொழுது ஈஸியாகவும் வெந்து போயிடும். ஸோ 2 நிமிஷம் நம்ம இதை வறுத்துக்கலாம். நிறைய அப்படியே கருப்பாக வறுக்கணும்னு இல்லை, லைட்டாக ஒரு சூடு காமிச்சு லைட்டாக ஒரு வறுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் வறுத்துட்டு காமிக்கிறேன். இப்போ இது லைட்டாக இது வறுபட்டுருது. இதை நம்ம அப்படியே ஒரு குக்கருக்கு மாற்றி நல்லா குழசலாக வேக விட்டு எந்த கப்பால் அரிசி எடுத்துருக்கோமோ அதால் ஒரு 4 கப்பு தண்ணி விட்டு ஒரு 4 விசில் விட்டு குழசலாக வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அப்படியே மூடி வச்சிடலாம். ஸ்டீம் வந்ததும் விசில் போட்டு வேக வச்சுட்டு காமிப்போம். இப்போ நம்ம சக்கரை பொங்கலுக்கு வேக வச்சிருந்தோம் இல்லையா, அரிசியும் பயத்தம்பருப்பும் வறுத்துட்டு அது நல்லா குழஞ்சி வந்துட்டு அதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கையால் மசிச்சு விட்டுக்கிறேன். கரண்டி வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுண்டு அதுக்கப்புறம் வெல்லம் போட்டோம் அப்படின்னா நமக்கு விரைச்சிக்காது, நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கும். உங்களுக்கு இது பார்த்தா தெரியும் நம்ம வறுத்துட்டு போட்டதுனால எப்படி வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம எந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு 3/4 கப்பு வெல்லம் இந்த மாதிரி கரையை விட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். ஸோ அது நீங்கள் எந்த கப்பில் எடுத்துட்டாலும் ஓகே. 3/4 கப்புங்கிறது கரெக்டான திதிப்பில் இருக்கும். ரொம்ப தூக்கலாகவும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது. இதை விட உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் ஒரு அழகு போட்டுக்கலாம். ஸோ இது இப்போது இது எல்லாத்தையும் இந்த மாதிரி விட்டுக்கிறேன். இது ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுண்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு நம்ம கொதிக்க விட போகிறோம். கட்டி இல்லாமல் முதல்ல கலந்துக்கோங்க, அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு கொதிக்க விடலாம். இப்போ இது நல்லா மசிச்சு விட்டுண்டாச்சு. இதை நான் அடுப்பில் ஏற்றிட்டேன். இது 2 நிமிஷம் ஒரு கொதி வரட்டும். ஸோ நீங்கள் வெல்லம் கரைய விடும்பொழுது கொஞ்சமாக ஜலம் வச்சு கரைய விடணும். நிறையா வச்சுட்டே அப்படின்னா நீர்த்து போயிடும். அதுக்கப்புறம் ஸ்வீட்டும் கம்மியாகிடும், டேஸ்ட் இருக்காது, ரொம்ப நாள் கொதிக்கும். ஸோ கொஞ்சமாக திட்டமாக அது மூழ்கிற அளவுக்கு ஜலம் வச்சுட்டோம்னா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்க, இது போட்டதுக்கு சரியாக வந்துடுது. இதில் வாசனைக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம முந்திரி திராட்சை தாளித்து கொட்டலாம். கொதிச்சிருத்து. இப்போது இதுக்கு முந்திரியும் திராட்சையும் நம்ம தாளித்து போட போகிறோம். கொஞ்சமாக நெய் விட்டு வச்சுருக்கேன் நான் ஆல்ரெடி. நெய் காயட்டும். இதில் முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கிறேன். 2 வறுபடட்டும். இது அப்படியே நம்ம சக்கரை பொங்கலில் எடுத்து போட்டுடலாம். இப்போ இது வறுபட்டுறது. இது அப்படியே சக்கரை பொங்கலில் எடுத்து போட்டுடணும். அதான் இதை அப்படியே இதில் சேர்த்துன்றேன். அவ்வளோதான். இப்போது ஒரு கலந்து விட்டோம்னா சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுது. எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரி சக்கரை பொங்கல் பண்ணும்பொழுது முன்னாடி நெய் விடாமல் மேலாப்புற விட்டேல் அப்படின்னா கொஞ்சம் நல்லா நெய் அப்படியே சேர்ந்த இதுவாக இருக்கும். முன்னாடி விட்டேன்னா அது எல்லாம் உள்ளே போயிடும். இந்த மாதிரி விட்டேன்னா மேலாப்பில் இருக்கும், பொங்கலும் அந்த மாதிரி தளரவே இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிடுது. இப்போது நெக்ஸ்ட்டு எள்ளு பொடி சாதத்துக்கு நம்ம வறுத்துக்க போகிறோம். எள்ளு சாதத்துக்கு எள்ளு பொடி வறுத்துக்க போகிறோம். அதுக்கு நான் இந்த கப்பால் ஒரு 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு ஒரு 2 நிமிஷம் வறுபடட்டும். பச்சை ஸ்மெல் போக கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போது உளுத்தம்பருப்பு செவந்திருத்து. இதை தனியாக எடுத்து வச்சுடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு எள்ளு பொடிக்கு வெள்ளை எள்ளு
எந்த கப்பால் உளுத்தம் பருப்பு எடுத்தேனோ அதே கப்பால் வெள்ளை எள்ளு போட்டுக்கிறேன். அதையும் வறுத்துக்கிறேன். லைட்டாக இது படப்படன்னு வெடிக்க விட்டால் போதும். 2 நிமிஷம் படப்படன்னு வெடிக்கட்டும், நான் காமிக்கிறேன். இப்போ இந்த எள்ளு படப்படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதையும் நம்ம அந்த உளுத்தம் பருப்போடு சேர்த்து ஆற வச்சுக்கலாம். இப்போது இந்த சூட்லேயும் மிளகாவத்தலை சேர்த்துக்கிறேன். லைட்டாக இதையும் ஒரு சூடு காட்டிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம எடுத்துருக்க இந்த உளுத்தம்பருப்பு எள்ளுக்கு ஏற்ற மாதிரி. எனக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாக வேணுங்கிறதுனால நான் வந்து ஒரு 10 மிளகாய் கிட்ட போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா தாராளமாக மிளகாயை குறைச்சிக்கோங்க. இதையும் வறுத்துக்கிறேன். இப்போது இதுவும் வறுபட்டுருது. இதையும் எடுத்துட்டுலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பை இதில் போட்டுடுறேன். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இதை நம்ம பொடி பண்ணணும். இதில் வந்து பெருங்காய பொடியாக நான் சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயம் வறுக்காமல் பொடியாகவே சேர்த்துக்கிறேன். பொடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் கம்மி குவான்டிட்டியில் பண்ணியிருக்கிறதுனால பெருங்காய பொடியாக சேர்த்து அப்படியே பண்ணின்னு வந்துடுவேன். நம்ம சாதத்துலேயும் கொஞ்சம் சேர்க்கணும். இருந்தாலும் இதுலேயும் கொஞ்சம் சேர்த்துட்டோன்னா வாசனையாக இருக்கும். இது பண்ணி எடுத்துன்னு வந்துட்டு காமிக்கிறேன். எள்ளு சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம எள்ளு பொடி ஆல்ரெடி வறுத்தாச்சு, பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ நல்லெண்ணெய் காய வச்சுருக்கேன். ஸோ இதில் கடுகு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நம்ம எள்ளு பொடியில் பெருங்காயம் போட்டு தான் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் மேலாப்பில் சாதத்துக்காக கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கிறேன் வாசனைக்கு. ஸோ இதுக்கு வேறு எதுவும் தாளிப்பு கிடையாது. கடுகும் கருவேப்பிலை பெருங்காயம் மட்டும்தான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது ஃபஸ்ட்டு எவ்வளோ சாதம் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போது இந்த சாதத்தை போட்டாச்சு. இப்போ நம்ம எள்ளு பொடிக்கு வறுத்துன்னு இருந்தோம் இல்லையா, வறுத்ததை நல்லா இந்த மாதிரி பண்ணி வந்தாச்சு. லைட்டாக குறைன்னு பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப நைஸாக பண்ணாமல் லைட்டாக குறைன்னு பண்ணிட்டேன்னா இப்போது வேணுங்கிற அளவுக்கு பொடியை போட்டுக்கிறேன். சரி, போட்டுட்டு இதை இப்போ நல்லா கலந்து விட்டு போகிறோம். அடியில் எண்ணெய் இருக்குது, ஸோ பயப்பட வேண்டாம். இதை அப்படியே நம்ம கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான எள்ளு சாதம் ரெடி ஆகிடும். பொடி உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு போட்டுக்கோங்க, ரைஸோட குவான்டிட்டியை பொறுத்து. நான் இப்போ இன்றைக்கி பண்ணின பொடி தாராளமாக ஒரு 3லேருந்து 4 பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்கேன். இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் சாதத்துக்கு உள்ள மேல் உப்பு மட்டும் நான் போட்டுக்கிறேன். நம்ம எள்ளு பொடியில் போட்டிருக்கோம், இருந்தாலும் சாதத்துக்கு இதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான எள்ளு பொடி சாதம் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ கலந்து விட்டுண்டாச்சு, எள்ளு பொடி சாதம் ரெடி ஆகிடுது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் மோர் குழம்பு. அதுக்கு நம்ம என்னெல்லாம் அரைச்சிக்க போகிறோம்னா, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி போட்டிருக்கேன். அதுலேயே கொஞ்சம் ஒரு 1.5-2 டேபிள் ஸ்பூன் தனியா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி. நெக்ஸ்ட்டு வந்து இதில் தேங்காய் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தேங்காய் இதையும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துக்கணும் இதோட. ஸோ தேங்காய் சேர்த்துண்டு இதோட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 வரமிளகா குட்டியாக சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இதோட நம்ம தயிர் சேர்த்து கலந்து எடுத்துட்டு வந்துடலாம். அரைக்கும் பொழுதே கூட நம்ம இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு தயிரை ஊற்றி கூட அரைச்சிக்கலாம். ஸோ அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு காமிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பூசணிக்காய் மோர் குழம்புக்கு பூசணிக்காய் நான் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டுருக்கேன். இது ஒரு 5-10 நிமிஷம் நம்ம வேக விட்டுக்கலாம். இது வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நிறையா சேர்க்கல, நம்ம அப்புறமா பின்னாடி மோர் குழம்புல சேர்ப்போம். ஸோ கொஞ்சமாக வேக விட்டுக்கிறேன். 5 நிமிஷம் வேகட்டும், நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம வேக வச்ச இந்த பூசணிக்காய் நல்லா வெந்தெடுத்து, இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கண்ணாடி மாதிரி பலப்பலன்னு வந்து இந்த தண்ணி எல்லாமே வற்றிருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போது நம்ம மோர் குழம்புக்கு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ இதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் கலர் கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன்.
இதிலையே தேவையான அளவு உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம பூசணிக்காயில் துளியூண்டு தான் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து விட்டுண்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம வேக வச்சுருக்க இந்த பூசணிக்காயை அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துண்டு இப்போது அடுப்பை பற்ற வச்சுட்டு இதை ஒரு பொங்கி வர அளவுக்கு நம்ம விட்டோம்னா போதும். ரொம்ப இது கொதிக்கக்கூடாது. ஜஸ்ட்டு நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளிப்பு போட்டுற வேண்டியதான். ஸோ நுரைச்சி வரட்டும், நான் காமிக்கிறேன். இது உங்களுக்கு பார்த்தா தெரியும், சேர்ந்துண்டு அப்படியே லைட்டாக நுரைச்சி வர ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப கொதிக்க விட்டோம் அப்படின்னா அது திரிஞ்சா மாதிரி ஆகிடும். லைட்டாக நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணினோன்னா தான் மோர் குழம்பு கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். ஆறினாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அப்படியே தண்ணியாக திரியாக ஒரு மாதிரி இது தனியாக அது தனியாக போயிடும். ஸோ இது இப்போ நரைச்சி வந்துருக்கு. இது அப்படியே லைட்டாக மேலே எழுந்து வரும்பொழுது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடும். இப்போ மோர் குழம்புக்கு தாளிப்பு போட போகிறோம். இழுப்பு செடியில் தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கிறேன். இதுக்கு வேறு எதுவும் போடக்கூடாது, நம்ம எல்லாமே பருப்பெல்லாம் வச்சு தான் அரைச்சிருக்கோம். ஸோ கடுகு போட்டுட்டு கடுகு வெடித்ததும் அப்படியே கருவேப்பிலை இதை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இது அப்படியே நம்ம மோர் குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம மோர் குழம்புல சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பூசணிக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தயிர் சாதம் பண்ண போகிறோம். நான் எள்ளுப்பொடி சாதத்துக்கு எடுத்துட்டு பாக்கி சாதத்தை அப்படியே தயிர் சாதமாக கலந்துக்கிறேன். சூடாக இருக்கும் பொழுதே ஃபஸ்ட்டு நல்லா கையால் மசிச்சு விட்டுக்கிறேன். நல்லா நம்ம சூடோடையே மசிச்சிட்டோம் அப்படின்னா ஆறுனதுக்கப்புறம் நல்லா குழசலாக சூப்பராக இருக்கும். இல்லைன்னா விரைச்சிக்கும் சாதம். நல்லா மசிச்சு விட்டுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ நல்லா மசிச்சு விட்டுண்டாச்சு. இதிலே தேவையான அளவு தயிர் சாதத்துக்கு உண்டான உப்பை போட்டுடுறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம தயிர் விட்டுக்கலாம். ஸோ நல்லா ஆறட்டும். தயிர் விட்டுட்டு நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். இப்போ தயிர் சாதத்துக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் போல் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி கொடுத்துக்கிறேன். அதே இதில் போட்டுன்னு இதை அப்படியே தயிர் சாதத்தில் போட்டுருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்ததுக்கப்புறமா ஆறிடுது தயிர் சாதத்துக்கு. இதுக்கு தேவையான அளவு தயிர் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா கலந்துட்டு பத்தலைன்னா கொஞ்சம் ஜலம் விட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுண்டு இப்போ நம்ம போட்டிருக்கோம் இல்லையா தாளிப்பு, இதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், ஜம்முன்னு க்ரீமியான கர்ட் ரைஸ் ரெடி ஆகிடுது. ஸோ இது நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நாழி ஆனால் கூட புளிக்காது. அவ்வளோதான், சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆகிடுது. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உளுந்து வடை பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1 கப்பு உளுத்தம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு களைஞ்சி இந்த மாதிரி ஊற போட்டிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் பச்சை அரிசியும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்பொழுது வடையோட கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பச்சரிசி போடுறதுனால மொறுமொறுன்னு வரும். துவரம்பருப்பு போடுறதுனால ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வடை சூப்பராக வரும். இது நல்லா ஊற வச்சுட்டு நான் இது ஒரே ஒரு டிப் சொல்கிறேன். ஊறின இந்த உளுத்தம்பருப்பை ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற விட்டுட்டு இன்னொரு 1/2 அன் ஹவர் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா அது அப்புறமா நம்ம அரைக்கும் பொழுது மிக்சியோட சூட்டுக்கு வடை இதுவாகாது. அதே சமயம் இந்த மாதிரி பண்ணும்பொழுது வடை நல்லா புசு புசுன்னு கிறிஸ்பியாகவும் வரும். ஸோ இதில் நான் இந்த மாதிரி ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 3 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் 2 வரமிளகா சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து தண்ணியை வடிச்சுட்டு நல்லா பந்து மாதிரி அழகாக உளுத்தம் வரைக்கும் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு காமிக்கிறேன். இப்போ கையை கொஞ்சம் ஈரப்படுத்திட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி
மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி கலந்தேல் அப்படின்னா வடை சூப்பராக வரும். நல்லா அடியோட அடித்து கலந்துக்கும். சூப்பராக இதை கலந்துண்டாச்சு. இதை அப்படியே நம்ம தட்ட வேண்டிதான். இப்போது வடைக்கு எண்ணெய் நல்லா காஞ்சின்னு இருக்கு. நான் வந்து தட்ட போகிறேன். கையில் ஜலத்தை நனைச்சிண்டு இந்த மாதிரி மாவு எடுத்துட்டு நல்லா இப்படி பண்ணிட்டு தட்டினோம் அப்படின்னா வடை நல்லா சூப்பராக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க மாவு, நடுவில் ஓட்டை போட்டு இந்த மாதிரி ஜலத்தில் கையை நினச்சிண்டு கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி ஸோ இதே மாதிரியே எல்லாத்தையும் தட்டிட்டு நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் புஷ்ஷுன்னு வரும், அதே சமயம் நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். ஸோ அவ்வளோதான். நல்லா வேகட்டும், நான் காமிக்கிறேன். நல்லா இப்படி ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா அழகாக பொறுமையாக திருப்பினோம் அப்படின்னா சூப்பராக வரும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிறிஸ்பியாக பண்ணிக்க வேண்டியது. நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌனில் வெந்துருக்கு. இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ இதை எடுத்துட வேண்டியதுதான். இந்த மாதிரி டிஷ்யூ போட்டு வச்சுருக்கேன்னா அதில் எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரியே எல்லா வடையும் நம்ம தட்டி எடுத்துட வேண்டியதுதான். இன்றைக்கி புரட்டாசி மாதம் மகாலயபக்ஷத்தில் வரக்கூடிய புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு பண்ணக்கூடிய லஞ்ச் மெனு பண்ணியிருக்கோம். பெருமாளுக்கு நம்ம இது நைவேத்தியம் பண்ணி அன்றைக்கி சில பேர் அதில் பூஜை இருக்கும், அந்த மாதிரி பூஜை பண்ணுறது வழக்கம் இருக்கிறவா அது மாதிரி பண்ணலாம். இல்லாதவா ஜஸ்ட்டு வந்து பெருமாளுக்கு இந்த மாதிரி எள்ளு சாதம் நைவேத்தியம் பண்ணலாம், நார்மலாக பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம். ஸோ அன்றைக்கி பண்ணக்கூடிய மெனு தான் பண்ணியிருக்கோம். சிம்பிள் மெனு தான். ஸோ வந்து சக்கரை பொங்கல், எள்ளு பொடி போட்டு எள்ளு சாதம், பூசணிக்காய் மோர் குழம்பு, தயிர் சாதம், உளுந்து வடை, இதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். இதோடு நீங்கள் வேறு ஏதாவது சேர்த்து பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ரொம்ப பண்ண முடியாதவா சிம்பிளாக இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிக்கலாம். இது ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு தான். ஸோ புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. திரும்ப ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம். ராம் ராம். இன்னைக்கு மகாலயபக்ஷம் பலகாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா பச்சைமா பொடி உப்புமா. ரொம்பவே ஒரு டேஸ்டான ரெசிபி, நாஸ்டாலஜிக் ரெசிபி, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஈஸியாகவும் பண்ணிடலாம், அதே சமயம் நன்னாவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி பச்சைமா பொடி உப்புமா தான் பண்ணி காமிக்க போகிறேன். நான் இதுக்கு 1 கப்பு அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன். ஸோ அந்த அரிசி மாவில் மீடியமாக புளிச்ச தயிர், அதாவது ரொம்ப புளிக்கக்கூடாது தயிர், அப்புறம் உப்புமா ரொம்ப புளிச்சிரும், புளிக்காமல் இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ வந்து பார்த்துக்கோங்க, தயிரோட புளிப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. நல்லா ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் தயிர் விட்டுக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். ஸோ இப்போது இதை நல்லா பிசைஞ்சிட்டு எடுத்துக்க போகிறோம். சப்போஸ் தயிர் கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் ஜலம் விட்டுக்கலாம். ஸோ இப்போது கொஞ்சம் ஜலமும் விட்டுண்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை இப்போ நல்லா கலந்து எடுத்துட்டாச்சு. இப்போ நம்ம உப்புமா பண்ணலாம். இப்போது பச்சைமா பொடி உப்புமா பண்ணுறதுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அதில் பண்ணுங்க. தேங்காய் எண்ணெயில் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு போட்டுக்கிறேன், கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன், காஞ்ச மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3-4 உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பார்த்துன்னு போட்டுக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துக்கிறேன்,
ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறமா இப்போது நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த தயிர் அரிசி மாவு, அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இதை ஒரு 2 நிமிஷம் சேர்த்துட்டு நம்ம அப்படியே விட்டுறணும். அது அப்படியே அடியில் காந்தல் மாதிரி அந்த எண்ணெயோடு வெந்துண்டு அப்படியே வரும். அதுக்கப்புறமா 2 நிமிஷம் கழித்து நம்ம இதை கலரணும். இது பாருங்க, இப்படியே தோசை மாதிரி வந்திருக்கும். மெதுவாக அதை திருப்பி விட்டுட்டு 2 நிமிஷம் இப்படி குத்தி குத்தி கலரிண்டே இருந்தோம்னா அப்படியே உதிரு உதிராக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி உப்பு மாவில் போட்டுட்டோம். சப்போஸ் போடலைன்னா மேல் உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. ஆனால் ஆறினதுக்கப்புறமா கட்டாயம் இது சாப்பிட முடியாது. சூடாக இருக்கும் பொழுது சாப்பிட்டா மட்டும்தான் இது நல்லாயிருக்கும். ஸோ இது மேக்ஸிமம் இதை சூடாக அடுப்புலேருந்து எடுத்த உடனே சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு மெதுவாக கலரினோம்னா நல்லா உதிரு உதிராக வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்க, உப்புமா சூப்பராக உதிரு உதிரா எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. லைட்டாக மொறுன்னு இருக்கும், அதே சமயம் உதிரு உதிராகவும் இருக்கும். 1 கப்பு அரிசி மாவு இருந்தது அப்படின்னா டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஸோ சூப்பரான பச்சைமா பொடி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் வரமிளகா தாளிச்சிருக்கேன். நீங்கள் மோர் மிளகா வேணுன்னா கூட தாளிச்சிக்கலாம். மோர் மிளகா சாப்பிடாதவா இந்த மாதிரி வரமிளகா தாளிச்சிக்கலாம். நல்லா கமன்னு வாசனையோட சூப்பரான பச்சைமா பொடி உப்புமா ரெடி.